இப்பவே வந்து ஜாதி மதம் அப்படிங்கிற அந்த விஷத்தன்மையை வந்து இங்கேயே வந்து நீங்க பரப்பி விட்டீங்க. இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது பரிபூர்ணமான சுதந்திரம்ங்கிறது எப்போ ஆகும் அப்படின்னா நமக்குள்ள இந்த ஜாதி மதம் பேதம் அப்படிங்கிறது எல்லாமே குழந்தைங்க நீங்க தான் மெயினா பார்க்கணும். ஒரு சாதாரண ஒரு செருப்பு வைக்கிற தொழிலாளி அவங்க வீட்டில் அவங்க கிளாஸ்மேட்டுங்கிறதுக்காக போனீங்களே இதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது அவர் சுயசரிதையில் எழுதியிருக்காரு. என்னென்னா அவர் சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு தடவை வந்து அவர் வந்து அவருடைய இடத்துல உட்காராம அவருடைய சீட்டில் அவருடைய பெஞ்சில் உட்காராம முன்னால் வந்து வேற ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துட்டாரு. அதில் வந்து என்னென்னா அந்த மேட்டுக்குடி மேல் ஜாதியை சேர்ந்த ஐயங்காரன் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் உட்கார்ந்துருக்க இடத்துல வந்து உட்காந்துட்டார் அப்துல் கலாம். வாத்தியார் வந்து கூப்பிட்டு நீ எப்படின்னா வந்து அங்கே வந்து அந்த பசங்களுக்கு சமமாக வந்து அங்கே எப்படி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அடிச்சுட்டாரு. போய் பின்னால் போய் உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்துல் கலாம் பழையபடி பின்னால் போய் உட்காந்துட்டாரு. அன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வெளியே வரும்போது இந்த அடிபட்டான ஒரு பையன் அந்த யார் பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டாங்க அடித்தாங்களோ அந்த மேட்டுக்குடி அந்த ஐயங்காரன்னு சொல்லுவாங்களே அந்த பையனுடைய அப்பா வந்தார். அவர் வந்து வாத்தியாரை கூப்பிட்டாரு. ஏயா ஸ்கூலுங்கிறது வந்து பசங்களுக்கு வந்து பகுத்தறிவு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம். இங்கே வந்து இங்கேயே இப்போவே வந்து ஜாதி மதம் அப்படிங்கிற அந்த விஷத்தன்மையை வந்து இங்கேயே வந்து நீங்கள் பரப்பி விட்டீங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எங்கள் பையனோட உட்கார்ந்ததில் வந்து எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் இனிமேல் ஒரே மாதிரி வந்து நீ நடத்தணும் அப்படின்னு சொல்லி யார் அந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்த அந்த பையனுடைய அப்பா வந்து வாத்தியாருக்கு சண்டை போட்டாராம். இது வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து மனசில் ரொம்ப ஆழ பதிஞ்சது. அதனால தான் அவர் வந்து தன்னை விட கம்மியாக இருக்கிற அந்த பையன் வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுருக்காரு. ஸோ அதனால் இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது பரிபூர்ணமான சுதந்திரம்ங்கிறது எப்போ ஆகும் அப்படின்னா நமக்குள்ள இந்த ஜாதி மதம் பேதம் அப்படிங்கிறது எல்லாமே குழந்தைங்க நீங்க தான் மெயினாக பார்க்கணும். எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனித பண்போட மனித உணர்வோட எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ சுதந்திர தினத்துக்கு எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்றதோட சிறப்பாக வாழ்ந்த அப்துல் கலாம் அவர்களுடைய சுய சரித்திரம் தான் இந்த உதாரணத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்றதுக்கு ஆசைப்பட்டேன்.